வணக்கம். திமுகவில் நடக்கக்கூடிய அதிரடி மாற்றங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மீண்டும் மாவட்ட செயலாளராகும் குடும்பங்கள், உதயநிதிக்கு எதிராக பெரிய ஒரு போர்க்கொடி, முதல் கொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி திமுக கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறத பல பேர் காமெடியாக தான் பார்த்துட்ருக்காங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக. ஒரு காலத்தில் திமுக எப்படி இருந்தது? 1970. இப்போ அந்த திமுக இருக்கா? அப்போல்லாம் இருந்தவங்களாம் இன்றைக்கி வயசாகி போய் 70 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க. அவங்கள வச்சே நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களையும் கழட்டி விட்டுட்டிங்கன்னா யார் செலவு பண்ணுறவங்க இருக்காங்க? இது ஒரு பக்கம். கனிமொழி அவர்கள் சொல்கிற மாதிரி முதல்ல 33% பெண்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகேல 8 அமைச்சர்களை கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலாளர்களை பெண்களை நியமிச்சிருக்காங்க. நீங்கள் நேற்று மேடையிலே பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ திமுக பெண்கள் ஓட்டை முழுமையாக இழந்து விட்டதுனே சொல்லலாம். கடந்த காலங்களில் அதிமுக ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அங்கே இருந்தது. நீங்கள் உரிமை தொகை கொடுத்தவொன்னே உங்கள்கிட்ட வந்துச்சு, நீங்கள் மொத்தமாக அங்கே போயிடுச்சு. அந்த மகளிரை ஈர்ப்பதற்கு நீங்கள் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள், உங்கள் பையன், இவங்க தான் கட்சி. கனிமொழியை கூட ஓரம் கட்டினீங்க. இப்போ திமுகவுக்கு வரக்கூடிய சிக்கல் என்னென்னா, மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் 70+ மாற்றுறீங்க. இப்போ என்ன சிக்கல்னா, மாவட்ட செயலாளராக இப்போ திருவண்ணாமலைனா ஏவாவேலு போயிட்டா அவங்க பையன் கம்பன், திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரு போயிட்டாரா அவங்க பையன் அருண் நேரு, அங்கே பக்கம் காந்தி போயிட்டாருன்னா அவங்க பையன் வினோத்து. ஒன்று அப்படி இல்லாட்டினா நாங்கள் சொல்கிறவங்கள போடுங்க அப்படின்னு இப்போவே எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க கேட்பதை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஃபண்டை இறக்க மாட்டார்கள். அப்போ திமுக எப்படி ஃபண்டு இல்லாமல் தேர்தலை அணுகும்? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், உதயநிதிக்கு எதிராக ஒரு பெரிய போர்க்கொடி போயிட்டுருக்கு. என்னென்னா, உதயநிதி கூட இருக்கவங்க தான் கட்சிக்கு மிகப்பெரிய அழிவுக்கு காரணம், கூட இருக்கக்கூடிய தம்பிகள்னு நிறைய பேர் ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு திமுகவுடைய முக்கிய பிரமுகர்களை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நேரத்திலும் இது வெடித்து கிளம்பும். திமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளவை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போவும் சொல்கிறோம், நிறைய பேர் கூட நம்ப மாட்டாங்க. என்னங்க திமுக பிளவுங்கிறீங்களே அப்படின்னு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வெகு விரைவில் இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள்லையே பேசுவாங்களா இல்லையா பாருங்கள், உதயநிதியுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, உதயநிதி சட்டசபையில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு பேசுவார்கள். அதற்குரிய சில விதியாளர்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்றைக்கி கனிமொழி அவர்கள் சொல்கிற மாதிரி 33% நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. திமுக நாங்கள் சமூக நீதி கட்சி அப்படிங்கிறீங்களே, சமூக நீதி அப்படிங்கிறதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், அண்ணா வழி வந்தவர்களீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவிக்கே தலித் அவர்களுக்கு 8 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க, பெண்களை மாவட்ட செயலராக்கியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நல்லா யோசனை பாருங்கள். திமுகவில் நேற்று நடந்த மீட்டிங்கில் மேலே கனிமொழி அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் லாஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்க கனிமொழி. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். கனிமொழி அவர்களுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்தாவே தெரியும். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்க வேண்டும்னு கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் அவங்க குடும்பத்திலேயே அவங்க பொண்ணான கனிமொழிக்கு உரிய மரியாதை இல்லை. இதான் திமுகவின் ஒரு சமூக நீதி. இன்னொரு பக்கம், திமுக தோல்விக்கு என்ன காரணம்னு இவ்வளோ பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்களே. திமுக தோல்விக்கு என்ன காரணம்? ஒரு காரணமாக 2 காரணமாக? குறிப்பிட்டு ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது. பொன்முடியுடைய ஆபாசமான பேச்சு, நிலைவித்வான்களுடைய ஆபாசமான பேச்சு, கரெக்டுங்களா? இதான கடந்த தோல்விக்காக. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இவங்களுடைய பேச்சு, இவங்க அடித்த கொள்ளை, இதெல்லாம் தான் ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுச்சு. இதிலிருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? புதியவர்களை உள்ளே நுழைப்பேன். கரெக்ட், புதியவர்களை உள்ளே நுழைங்க. ஆனால் திமுகவுடைய கொள்கை என்ன? இன்றைக்கி ஏதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷன் இருக்கணும். இப்போ அதிமுகனா திமுக வரக்கூடாதுங்க, அதுதான் அவங்களுடைய கொள்கை. அதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கொள்கை. கடந்த காலங்களில் ஏன் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போனாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை அந்த அளவுக்கு வலிமையாக எதுக்கலை. திமுக ஒரு தீய சக்தின்னு அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கவரை பார்த்து, பரவாயில்லப்பா இவர் தான் நல்லவர், திமுக ஒழிக்கிறதுக்கு விஜய் தான் சரியான ஆள்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி விஜய் அவர்களை அப்புறப்படுத்திட்டு திமுகவை ஏன் மக்கள் கொண்டு வரணும்? நல்லா யோசனை பண்ணுங்கள். திமுக அப்படி என்ன புதுமைப்படுத்தி விட்டது? மாவட்ட செயலர்களை மட்டும் மாத்திரா போதுமா? நல்லா யோசனை பாருங்களேன். இப்போவும் சொல்கிறோம், திமுகவில் இதுக்கு மேலே இன்னும் பஞ்சாயத்துக்கள் ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை ஏதோ புதுமை பண்ணிட்டோன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இது காலம் கடந்த நடவடிக்கை. இதனால் ஒரு நன்மையும் விளைய போகிறதில்லை. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் இவ்வளோ ஆபாசமாக பேசும்போது அவரை கட்சி விட்டு நீக்கி கடைசி வரைக்கும் அவரை பக்கத்தில் வைக்காமல் ஸ்டாலின் இருந்திருக்க வேண்டும். அவர் பண்ணது தப்புன்னு வெளிப்படையாக சொல்லணும். ஆனால் சொல்லாமல் அப்போ இருக்கக்கூடிய காவல்துறை இல்லை பொன்முடி பேசுனது அந்த புக்கில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஆதரவாக பேசியது முட்டு சந்துக்கு காரணம்.
இவ்வளவு படுகொலைகள் நடக்கும்போது கூட ஸ்டாலின் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் மாற்றாமல் அமைதியாக இருந்தாரே, இதுவும் முட்டு சந்துக்கு ஒரு காரணம். கார் பந்தயம் பையன் நடத்துகிறாருங்கும் போது, எப்பா ரோடே இல்லை, எதுக்குப்பா கார் கேட்கணுமா வேணாமா? ஒரு முதலமைச்சராக கிடையாது, கார் பந்தயமா சூப்பராக பண்ணுத்துமே. இதுதான் கடந்த முட்டு சந்துக்கு காரணம். தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது நைட்டு சினிமா பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிங்களே, இதெல்லாம் தான் முட்டு சந்துக்கு காரணம். அப்போ திமுக அப்படிங்கிறது அடித்தள மக்களுக்கான கட்சி இல்லை, திமுக அப்படிங்கிறது செல்வர்களுக்கான கட்சி. இவங்க மாவட்ட செயலாளர்களை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வச்சுருக்க காரை பாருங்கள். வெகுஜன மக்கள் இப்படி தானே பார்த்தாங்க. நேற்று ஸ்டாலின் சொல்கிறாரு கம்பேக் ஆகலாம் சார். கம்பேக் ஆகுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க? உங்கள் பையன் ஆகிய உதயநிதி அவர்கள் வெளியிலையும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சட்டமன்றத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. முதல்ல உதயநிதி அப்படின்னா மக்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நம்ம பார்த்துருப்பீங்க. இதுவே எவ்வளோ இப்போ வந்து உத்தவ் தாக்கரே பையன் இருக்கார், எவ்வளோ தேஜஸ்வி இருக்கார், எவ்வளவோ பேர் பசங்க இருக்காங்க, நாராயண லோகேஷ் இருக்கார். ஆனால் இவங்க மேலே இல்லாத கோவம் உதயநிதி மேலே ஏன் இருக்குது? அப்படி என்ன தான் உதயநிதி தப்பு பண்ணார்? இப்போ இவ்வளோ தூரம் உதயநிதி மேலே நமக்கு கோவம் வருவதற்கு அப்படி என்ன தான் உதயநிதி தப்பு பண்ணாருங்க? இப்போ மக்களுக்கு உதயநிதினோட என்ன தோணுது? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ உதயநிதி அப்படிங்கும்போது நடிகர்களுடன் இருப்பார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனு, நடிகர்களோட டிஸ்கஷனு, சினிமா சம்மந்தப்பட்ட டிஸ்கஷனு, நாய்க்குட்டியோட வீடியோ போடுறது, எந்திரிக்கிறதே ஒரு 4:30 மணிக்கு தான் எந்திரிப்பார். இன்னொன்று அவருடைய தரமற்ற பேச்சுகள். இதுதான் உதயநிதி அப்படிங்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய பிம்பம். இந்த பிம்பத்தை வச்சுட்டு எப்படி நீங்கள் திமுகவை சரி பண்ணுவீங்க? இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் மாவட்ட செயலராக மாற்றிட்டு இப்போ மாவட்ட செயலராகவோ ஒன்றிய செயலரோ யாராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் எப்படி நியமிக்க போகிறீங்க? தேர்தல் வைத்து நியமிக்க போகிறோம். ஏற்கனவே தேர்தல் வச்சு தாங்க திமுக நியமிக்கப்பட்டீங்க, புதுசாக என்ன தேர்தல் வைக்க போகிறீங்க? அதாவது அடிப்படை அப்படிங்கிறது இன்றைக்கி தலைமையே மாற்ற வேண்டும். பல அதிரடி மாற்றங்களுக்கு திமுக தயாராக இருந்தால் தான் கட்சி ஓரளவுக்கு டெவலப் ஆகும். அதை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் மாற மாட்டோம் ஆனால் எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படிங்கிறது சரியான வாதமாக இருக்காது. இப்போவும் உதயநிதிக்கு எதிராக பெரிய ஒரு விஷயம் உள்ளே ஓடிட்டு. என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி வந்து டிவிக்கு அரசாங்கம் இப்போ தான் வந்திருக்குது. நிறைய பேர் அவங்க திமுகலேருந்து யாரையும் கூப்பிட மாட்டாங்க. திமுகலேருந்து ஆள் வாங்கன்னு சொல்லிட்டா இந்த கூடாரம் வெகு விரைவில் காலியாகிவிடும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. பல அதிகாரிகள் திமுக வேணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா இவங்க இருந்தால் தான் கொள்ளடிக்க முடியும். ஆனால் ஸ்டாலினோ உதயநிதியோ இறங்கி வேலை செஞ்சு அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு இன்றைக்கி ஆள் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் வந்து 13 வருஷம் வந்து இருந்தாருன்னா 13 வருஷம் டெய்லி ஒரு அறிக்கை, போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஏதோ ஒன்று ரணகலம் ஆகிட்டு இருப்பார். இன்றைக்கி மாணவர் போராட்டம் நடக்குது, உதயநிதியை காணோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் ஜெயிலுக்கு போகிறாரு, அடுத்த வாரம் தான் போய் பார்க்குறாரு. அப்போ இதை விட முக்கியமான பணி உங்களுக்கு என்ன கேட்பாங்களா இல்லையா மக்கள்? இன்னொன்றுங்க, நீங்கள் ஒரு வீரமான ஆள் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிம்ம சொப்பனமாக இருக்கணும் சார் சட்டசபையில். அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் ஆகட்டும். இப்போ நீங்கள் 75 ஆண்டு கால கட்சி, அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்க பக்குவம் இல்லாமல் பேசுனாலும் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளணும். நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் லூஸ் டாக் தான் விட்றீங்க. அதாவது ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துலலாம் மொக்கையாக்குறீங்க. இன்றைக்கி வந்து கலைஞர் அவர்களை பற்றி கருணாநிதி அப்படின்னு வனத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, உடனே சிஎம் வந்துருச்சு, நான் அவருக்காக சாரி கேட்டுக்கிறேன் சொன்னாரா இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? திரிஷா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்க. அவங்கள பேசாதீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு நீங்கள் அடக்கி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பெரிய மனுஷனாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய தராதரம் என்னங்கிறது மக்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க உங்களை மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறோமே, ஸ்கிரிப்டு எழுதி கொடுத்து எழுதி படிக்கிறது உதயநிதிக்கு வருது. ஆனால் டக்குன்னு ஏதோ ஒன்று பேசும்போது டக்குன்னு உடைச்சு வச்சுப்பட்டு ஏதோ ஒன்று பேசிடுறாரு. ஏன்னா இயல்புலேயே உள்ள குணம் மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் கூட இருக்கவங்க தான். பொன்ராஜில் ஆரம்பித்து நம்ம நக்கீரன் கோபாலில் ஆரம்பித்து நிலைவத்துவான்கள் பல பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை திமுக ரசிக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று சொல்கிறாருல கம்பேக் கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் வந்து நம்மளுடைய பேரெல்லாம் மாற்றி வைக்கிறாரு, பஞ்சு டைலாக் பேசுகிறாரு. நல்லா யோசனை பாருங்கள். பஞ்சு டைலாக் கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் பேசினா ஓகே, அவர் சூப்பர் ஸ்டார். அதே பாணியில் திமுக என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னா பேசினாரா ஸ்டாலின்? இது என்ன பேச்சு? என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னா என்ன இது? கம்பேக் கொடுக்குறேன்னா என்ன இதெல்லாம்? அப்போ யார் வசனத்தை திரும்பி பேசுகிறது? இப்போவும் சொல்கிறோம், இன்றைக்கி வந்து இந்தியா டுடேலேருந்து எக்கனாமிக்ஸ் டைம்லேருந்து பல பத்திரிகைகள் எல்லோரும் சொல்கிறது என்ன, இன்றைக்கி சிஎம்கான மாஸ் ஏறிக்கிட்டே போகுது. இப்போ என்ன திமுகவுக்கு என்ன சிக்கல்னா, இப்போ அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய அடுத்த மாதம் நடக்கக்கூடிய செப்டம்பரில் 30 விழாவை யார் நடத்துறது? யாரை வச்சு நடத்துவீங்க?
திமுகவுடைய கஜானாவாக இருப்பவர்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளி விட்டீர்கள் என்றால் யார் உங்களுக்கு காசு கொடுக்குற இடத்துல இருக்காங்க? ஒரு பக்கம் கனிமொழியை முன்னிறுத்தி அவங்க பெரிய ஆளாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம், இன்னொரு பக்கம் சபரீசன் உள்ள வராரு, அவரை வந்து கட்சியை கேப்சர் பண்ணிட்டாரா என்னங்கிறது பயம். விஜயை பார்த்து பயப்படுறத விட கனிமொழி அவர்களையும் சபரீசனையும் பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் கட்சி நடத்துவீங்க? எப்பயுமே சொல்கிறோம், அதிகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போதை. அந்த அதிகாரம் பணம் இந்த ரெண்டு வந்து இருந்தால் அந்த குடும்பத்தில் சிக்கல் இருக்கும். இன்னொரு பக்கம் ரத்தீஷ் வேறு ஃபாரின் போயிட்டார், அவரை வளர்ச்சி கழிச்சு பிடிச்சாங்கன்னா உதயநிதி இன்னும் ஆஃப் ஆயிடுவார். ஒரு பக்கம் அன்பில் மகேஷுக்கு சிக்கல். இப்போ என்ன சிக்கல்? இப்போ திமுகவில் அடுத்த தலைவர் அப்படிங்கிறது உதயநிதி தான். அப்போ உதயநிதி தலைவராக வரும்போது இன்றைக்கி நேரு அவர்கள் எப்படி பார்ப்பார்? நேரு அவர்களை மாவட்ட செயலாளர் பதவி விட்டு எடுத்துட்டீங்க, அவங்க பையனுக்கு நீங்கள் பதவி கொடுத்தா அவங்க பையனுக்கு அன்பில் மகேஷுக்கு சண்டை. ஏற்கனவே அன்பில் மகேஷுக்கும் நேருக்கும் சண்டை, மறுபடியும் வேறு மாதிரி யுத்தம் வரும். அதான் மறுபடியும் சொல்கிறோமே, திமுக அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல, பட்டியலின மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல, கட்சியில் சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கல, எதுவுமே எடுக்காமல் உங்களால் அமைதியாக விட்டுட்டீங்க. இப்போ வந்து கடைசி நேரத்தில் டிவிக்கு வந்துருச்சு, ஜென்சி இளைஞர்கள் அங்கே போகிறாங்க. நல்லா யோசனை பாருங்களேன், இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் திரைக்கவர்ச்சியில் நம்பியாக போயிருப்பாங்க. கொஞ்சமாவது திமுக யோசிக்க வேணாமா? இப்போ உதயநிதி அவர்களை பார்த்து ஏங்க திமுக வரணும்? இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மை பார்த்து இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வராங்க. ஏன் வராங்க? திமுக ஒரு தீய சக்திப்பா, அந்த கட்சியை நான் அடித்து உடைக்க போகிறேன், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் நம்புகிறாங்க. உதயநிதியை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? ஏங்க அவர் ஸ்னோ பவுலிங் வச்சுருந்தார், அதுக்கப்புறம் ரெட் ஜெயின்னு ஒன்று ஆரம்பித்தார், இவரே ஒரு 4 படம் எடுத்தார், இவரே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாய்க்குட்டியோட ஃபோட்டோ போடுவார், அப்புறம் நிறையா இதெல்லாம் டேக் பண்ணுவார். இதுதான் உதயநிதி பற்றி மக்களுக்கு தெரிஞ்சது. அடிக்கடி துபாயெலாம் போயிட்டு வருவார். எடுத்த உடனே எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், அதுக்கப்புறம் அப்படியே துணை முதல்வர் ஆகிட்டார். அப்போ இதுதான் உதயநிதியோட பரிணாம வளர்ச்சி. அப்போ சாதாரண ஒரு திமுக தொண்டர் என்ன நினைப்பாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவாவேல் அவங்க பையன் கம்பன் ஆகட்டும், நேரு அவர்களுடைய பையன் அருண் நேரு ஆகட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துரைமுருகனுடைய பையன் கதிர் ஆனந்த் ஆகட்டும், இன்னொரு பக்கம் வினோத் ஆகட்டும், டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜா ஆகட்டும். அப்போ கடந்த காலங்களில் அதேமாதிரி பொன்முடி பையன் தெய்வசிகாமணி, ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்தமாக ஒரு 16-18 குடும்பங்கள் சேர்ந்தது தான் திமுக. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு 12 குடும்பத்தை நீங்கள் விலைக்கு வச்சுக்கிட்டு வைக்க வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, இப்போயும் நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கட்சியை நடத்த முடியாது. ஒன்று அவங்கள தூக்கி வச்சாலும் அவங்க தான் நடத்துவாங்க, அவங்க பினாமி பேரில், இல்லைனா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஒன்றுவாங்க. இன்னொன்று, உதயநிதிக்கு எதிராக என்ன வரும் பிரச்சனை? இப்போ பல விஷயங்களில் திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, உதயநிதி அப்படிங்கிற ஒருவர் இருக்கும் வரை இந்த திமுக உருப்படாது. இது மெல்ல 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 எப்போ வரும்னா, இனிமேல் தலைமையே சொன்னாலும் வேலை பார்க்க மாட்டாங்க. நல்லா யோசனை பாருங்கள், திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வைக்கட்டும் பாருங்கள். இப்போ காமெடி அடுத்து வரப்போகுதுங்க. திமுக பேரணி ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒன்று வைக்கட்டும், கூட்டம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் வந்து இப்போ பட்டாசு தொழிலுக்கு எதிராக வந்து ஐயா தங்கம் தென்னரசு போராடினார், 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதான் இன்றைக்கி திமுகவுடைய ஸ்ட்ரென்த். திமுக இன்றைக்கி அதாவது என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோதான் முடிஞ்சு, அவர் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் வந்து மீண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் திமுக தொண்டர்களுக்கு இல்லை. என்ன சிக்கல்னா, ஸ்டாலின் உடலளவில் தளர்ந்து போய்விட்டார், மனதளவிலும் தளர்ந்து போயிட்டார். எடுத்து பாதுகாக்க வேண்டிய உதயநிதியோ இன்றைக்கி எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார். அவரை வழிநடத்தக்கூடியவர்கள் சின்ன பசங்க. மச்சே அப்பாட்ட வந்து தலைவர் பதவி கேளுமச்சே, நம்ம பார்த்துக்கலாம். நல்ல வேலை தமிழ்நாடு இவங்ககிட்ட போல. உண்மையிலே சொல்கிறோம், தமிழ்நாடு இவங்ககிட்ட போயிருந்தா ரித்தீஷ்லேருந்து டான் பாஸ்கர்லேருந்து இவங்களுடைய ஆட்டத்தை கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரே ஒரு ஓட்டு போட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டை நம்ம பெருசாக காப்பாற்றிருக்கோம். இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருக்கிறது, ஆனால் தமிழகம் அப்படிங்கிறது இப்போ 75 ஆண்டு கால கட்சியும் அடித்து விரட்டுறாங்க, 60 ஆண்டு கால கட்சியும் அடித்து விரட்டுறாங்க. அதாவது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், ஒன்றிய செயலாளர் நகர் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா இது எப்படி ஒரு திரைக்கவர்ச்சியாக அமைஞ்சிரும்? இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் எதனால் நம்ம தோற்றோம். இன்றைக்கி நீங்கள் நிர்வாகிகளை மாற்றி ஜென்சி என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் உங்களுடைய இயல்பை மாற்றவில்லை என்றால் இப்படித்தான் இருப்பீர்கள். ஓசு பஸ்ஸு அப்படின்னு சொல்கிற பெண்களை இழிவாக பேசிய பொன்முடி மீது வழக்கு போடாமல் அவர்களை காப்பாற்றினீர்கள், அதனுடைய தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். தூய்மை பணியாளர்கள் நான் எப்போ வாக்குறுதி கொடுத்தேன்னு சொல்கிற சேகர் பாபு பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா மக்கள் உங்களை என்னன்னு பார்ப்பாங்க. உங்கள் கூட இருக்கவங்கள பாருங்களேன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, நல்லா யோசனை பாருங்களேன். முதல்ல கலைஞர் காலத்தில் யார் இருந்தாங்க? ஐயா அன்பழகன் இருந்தார், பேராசிரியர் அன்பழகன் இருந்தாரா? அப்போ அவர் கூட இருந்தவங்க யார்? அவங்களுக்கு ஓரளவுக்கு அது மேட்ரு தெரியும். இன்றைக்கி மேட்ரு உள்ள எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டிங்க. பிடிஆரும் அவர் வேணாம்பா,
யாரை கூட வச்சுக்கலாம்? நம்ம செந்தில் பாலாஜி கூப்பிடுப்பா, சேகர் பாபுவை கூப்பிடுப்பா. நீங்கள் வச்சிட்டு இருக்கிறது யாரை? விவரம் தெரிஞ்ச துரைமுருகன்லேருந்து பல பேரை ஒதுக்கி தான் வச்சுருந்தீங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் செந்தில் பாலாஜி, தியாகி, இன்னொரு பக்கம் சேகர் பாபு. இவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு கட்சி எப்படி நடத்துவீங்க? இன்னொரு பக்கம் வேறு அண்ணன் ஆ ராசா வேறு, அவர் வேறு ஏதோ ஒரு பதிவு போட்டு அவர் வேறு ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்ருக்காரு. அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறது. ஜென்சி திமுகன்னு ஆரம்பித்து ஜென்சி இளைஞர்களை கவரலாம் நினைக்கிறாங்க. இதே ஒரு மொக்கையான முயற்சி. இப்பவும் சொல்கிறோம், ஒரு குடும்பம் சுரண்டி இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் தான் இருந்தீங்க, தண்ணி பாட்டில் நீங்கள் தான் விற்றீங்க, தொலைக்காட்சி நீங்கள் தான் வச்சிங்க, படம் நீங்கள் தான் எடுத்தீங்க, ஒன்றா ரெண்டா எல்லா தொழில்களும் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ யாரும் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. பல பேர் மிரட்டப்பட்டார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ பல விஷயங்கள் இன்றைக்கி மக்களை அச்சுறுத்தும் விதமாக கடந்த காலங்கள் நீங்கள் பண்ணீங்க. அதனுடைய பலனை அனுபவிக்கிறீர்கள். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பில்லை, ஆசிரியர்களை அம்போடு விட்டுட்டீங்க, அரசூரிகளை போட்டு நொக்கு நொங்கி எடுத்தீங்க. யாருமே மகிழ்ச்சி இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு மீண்டும் கம்பேக்னா இப்போவும் நம்ம சொல்கிறோம், திமுக ஏன் வர வேண்டும்? ஏற்கனவே ஓரளவுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இவங்களுக்கு மாற்றி எந்த விதத்தில் சட்டசபையில் இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிறீங்க. ஒன்றும் வேணாம், ரேஷன் அரிசியை யாராவது சாப்பிட முடியுமா, இங்கே இருக்க யாராவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஆதவம் கேட்டார். அது வெகுஜன மக்களின் உள்ளத்தில் போன விஷயமா இல்லையா? உங்கள் ஆட்சி காலத்தில் கட்டடம் கட்டினீங்களே, அது இவ்வளோ சிக்கல் இருக்கேன்னு கேட்டோன்னா, ஆமாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடக்கும், ஒத்துக்கிட்டீங்களே. ஏங்க காவேரி நீர் பிரச்சனை இப்போ காரணம் நீங்கள் தான். 1974 ஏங்க வாபஸ் வாங்கினீங்கன்னு கேட்டால், இல்லை பிரதமர் சொன்னார்னு வாபஸ் வாங்கினேன். நிறைய மக்களுக்கு தெரியாது. 1974 கலைஞர் அவர்கள் பிரதமர் சொன்னார்னு கேட்டு வாபஸ் வாங்கியிருக்காரு. தமிழனுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. இப்போ தானே ஒவ்வொரு மக்களுக்கு தெரியுது. அப்போ ஒவ்வொரு விஷயமாக திமுக அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே வீராவேசமாக பேசினாலும் உதநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியல. ஏவா வேடில் ஆரம்பித்து KN நேர் ஆரம்பித்து பட்டுன்னு இன்றைக்கி வந்து நெல் கிடங்குகள் எத்தனை ஆரம்பிச்சிங்க? உங்கள் காலத்தில் எவ்வளோ நெல்மணிகள் வீணாக போனது? ரேஷன் கடையில் எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது? டாஸ்மார்க்கில் எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தது? இதை கேட்க பதில் சொல்ல முடியாமல் திமுக அங்கேயும் ஸ்கோர் பண்ண முடியாமல் திணறுது. லைவில் வேறு போயிட்டு இருக்குது. உதயநிதியால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ திமுகவை வழிநடத்தக்கூடிய ஒருவர் கனிமொழியா இல்லை உதயநிதியா அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறது சூப்பர் பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி தான் கொளுத்தி போடணும். திமுக கொளுத்தி போடல, கொளுத்தி போடுங்க. கடந்த காலங்களில் டிவிகேவை ஒழிப்பதற்கு திமுக முயற்சி செய்தது. திமுகவை ஒழிப்பதற்கு டிவிகே முயற்சி எதுவும் செய்ய வேணாம், அது தானாக நடக்கும். ஏன்னா தலைமையே அதனுடைய தலையில் மண்ணை வாங்கி போட்டால் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதியை பார்க்க ஒருத்தர் போயிருக்காரு. தென் மாவட்டத்திலேருந்து முக்கியமானவரான். 2 மணிக்கு டைம் கொடுத்துருக்காராம். வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு குறிஞ்சி இல்லத்தில். 2 மணி வரைக்கும் வரல. கடைசியில் பார்த்தா ஒரு 3 மணிக்கு டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா என்ன ரொம்ப டிஸ்கஷனில் இருக்காருன்னு போய் பார்த்தா பட சம்பந்தமான ஆட்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாராம். என்ன சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னாராம். இதுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சோம் அப்படின்னு நொந்து போய் வராராம். இப்படி நொந்து போனவங்க லிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. உதயநிதி அவருக்கு கீழே சில பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அவருக்குன்னு சில பேர், சிற்றரசுலேருந்து ஒரு 4-5 பேர். இவர்கள் சொல்வது தான் திராவிட இயக்க கொள்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். பாவம் திமுக. நம்ம இப்படி தான் பேசுகிறது. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசுகிறது ரொம்ப காமெடியாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் பதவி இல்லை, ஒன்றியம் நகரம் இவங்களுக்கெல்லாம் இது பண்ணிருக்காங்க. நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு இருக்காங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் மக்கள் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் அடிக்கடி யார் தெரியுமான்னு சொல்லாதீங்க. மக்கள் ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க உங்கள் மேலே. நீங்களே உங்களுடைய தரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.